பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அனைவருடன் அமைதியாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேறு எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, உயிருள்ள உமது வார்த்தையை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், உமது அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உமது சொல் பேச்சை நாங்கள் கேட்க வேண்டும், உமது சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து எங்களோடு பேசுகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, சில நேரங்களிலே என் ஆண்டவருடைய வார்த்தையை நாடி தேடும் பொழுது நாங்கள் அதற்கு போதுமான அறிவாற்றலை பெற்று கொள்ளாதபடி, ஞானத்தின்படி நடக்காதபடி இருந்திருக்கின்றோம். எனவே தான் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசக்கூடிய நேரத்திலும் உமது குரலுக்கு செவி கொடுக்காதபடி உலகத்திற்கு பின்பாக நாங்கள் அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ உமது திரு சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் தூய்மை இல்லாமல் எவர் ஒருவரும் கடவுளை காண மாட்டார்கள் என்கின்ற வார்த்தையை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் தூய்மையாய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அருளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நாங்கள் பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை கருணை கண் பார்ப்பீராக. உமது இரக்கத்தினால் எங்களை தாங்கிக் கொண்டு ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் விழுந்த இடத்திலே கிடந்து விடாதபடி எழுந்து உம்மை தேடி நாடி வந்து ஆண்டவரே, நீர் தரக்கூடிய அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய அனைத்து தீமையான அந்த நச்சு வேறுகளையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கசப்பான மனநிலையோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. இதற்கு காரணம் கசப்பான நச்சு வேர் எங்களுடைய இதயத்தில், உள்ளத்தில் விதைக்கப்பட்டு இருப்பது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். கசப்பான நச்சு வேர்கள் இருக்கக்கூடிய வேளையிலே, அது மரமாக வளரக்கூடிய வேளையிலே உமது அருளை நாங்கள் இழந்து போய் விடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களால் யாருமே கெட்டு போகாதபடி இந்த நாளில் இருக்கவும், யாரையாவது நாங்கள் தீமையான வழியில் நடத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டும் இந்த நேரத்தில் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாழக்கூடிய நாட்களிலே தளர்ந்து போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எங்களை திடப்படுத்தக்கூடிய வேளையிலே, நற்கருணையின் வழியாக கடந்து வந்து எங்களை தேற்றக்கூடிய வேளையிலே நாங்கள் நேர்மையான பாதையில் நடந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அதன்படி ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் இறை ஆற்றலில் நிரம்பியிருந்து நீர் தரக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கும் பொழுதும் உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து காரணங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம், அனைத்து செயல்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஜெபிக்க முடியாமல் இருந்த தருணத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். என் ஆண்டவருடைய வழியில் நடக்காமல் ஏனோ தானோ என்று நடந்த அந்த நேரங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி.
இந்த நாளிலே நீர் எங்களை குணமாக்குவீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் தொடுவீராக. இறை பற்றோடும் அச்சத்தோடும் ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் உம்மோடு கூட இருக்கவும் ஆண்டவரே எப்பொழுதும் நெருப்பாய் நீர் எங்கள் நடுவில் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என்னோடு இணைந்து ஜெபித்து நீர் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அருளை இழந்து போய்விடாமல் இருக்க கசப்பான ஆணி வேறு எதுவும் அவர்களுடைய உள்ளத்தில் முளைத்து துளிர் விடாமல் இருக்க ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. அவர்கள் பரிசுத்தம் அடைந்து ஒவ்வொரு நாளும் தூய எண்ணத்தோடும் தூய சிந்தனையோடும் உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் கைவிடுவது இல்லை. உம்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகளை விட்டு நீர் ஒரு நாளும் வழி விலகி போனதாக நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை தகப்பனே. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, தூய மன சான்று உடையவர்களாய் விசுவாசத்தில் மறைபொருளை காத்து வர வேண்டும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தூய மன சான்றோடு வாழவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றிடுவீராக. ஆண்டவரே, உம்மீது வைத்திருக்க நம்பிக்கை எந்த நாளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைந்து போய் விடாதபடி உம்மை நோக்கி இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறி என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆதரவற்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன், கைம்பெண்களை ஒப்பு கொடுக்கின்றேன், மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன், அவர்களை பேணி வளர்க்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன், அவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உண்மையிலே இந்த நாளில் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய குறைகளை அப்புறப்படுத்துவார் என்கின்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய குரலை கேட்பீராக. ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருப்பீராக. கைம்பெண்களுக்கு நீரே தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலும் தாய் தந்தையருடைய சொல் பேச்சை கேட்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுக்கின்றேன், வாலிப தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்த்து அவர்களை மன்னித்து அவர்களை எப்பொழுதும் உமது அருகில் வைத்து பேணி வளர்த்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ, கேன்சர் போன்ற பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மன தத்துவர்களை பார்த்து அவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே. இவர்களுக்கு நீரே ஆலோசனை கர்த்தராய் இருக்கும்படியாகவும் நீரே அவர்களை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மருத்துவர் கண்களில் தயவு கிடைக்க செய்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட இறந்து போன ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்றோம், மரித்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இவர்களுடைய ஆத்துமா உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பம் அனைத்தும் உமது திரு சமூகத்திலே தூபத்தை போல் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக இந்த நாளில் பரிந்து பேசி உமது உள்ள விருப்பங்களை நிறைவேற்றவும் நீர் எங்களோடு கூட நடக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.